இந்த 4 கிலோ இருக்கு. 4 8 ரூபா. இப்படி 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 ஓடு. கொண்டாதா. என்ன அம்புட்டு சூத்திர தெரியாத கொண்டு வந்திருக்கவ. 5 ரூபா தான் இருக்கு. இந்த அப்படி. விலைக்கு கொண்டாதா. கொண்டா 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 கொண்டா. 8 கிலோ இருக்கு. இந்த அப்படி. 8 2 16 ரூபா. பொறுப்பா நீ பாட்டுக்கு நெருக்காம கொள்ளாம உருட்டு கண்டா 16 ரூபான்னு சொல்லிட்டேன். இதுல 80 கிலோ இருந்துச்சு. கிலோ என்ன விலைன்னு விவரத்தை சொல்லுப்பா. என்ன நீ வக்கீல இருக்க கரத்து எல்லாம் கேட்டுக்கிட்டவா? அந்த பொம்பளை வாங்கி போலாம். அவளுக்கு எங்கேயாச்சும் களவன்ட்டு வந்திருப்பாளுங்க. இது தோட்டத்து காட்டுல வெயில்ல காஞ்சி நானும் எங்க அப்பனும் இடுப்பொடி பாடுபட்ட முதல்ல. கணக்கு சரியா சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? கடவாப்பல்ல அத்தனையும் கைக்கு வந்து படுவா. என்ன ஆம்பளை கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்க? நீ சும்மாரியா? ஏன மரியாதையா சொல்லு. கத்திரிக்காய் என்ன விலைக்கு வாங்குற? கிலோ 2 ரூபா. ஏன் கூடையில 80 கிலோ இருந்துச்சு? 8 கிலோ. என்னன்னு ஏன வச்சு நினைச்சியா? கொடனி விலைக்கு சுமந்துட்டு வந்தவன் நானு. என் கூடையில 12 கிலோ இருந்துச்சு. மறுவாதியே 24 ரூபா எடுத்து வையே. இல்லை குடுத்துற அடிச்சு விடுவா. இந்தாத்தா கூட 2 ரூபா இருக்கு. முதல்ல இடத்த காலி பண்ணு. நீ யார ஒழுங்கா பாரு. நீ எல்லாம் சந்தை பக்கமே வராத. சொல்ல வா வண்டியில போலாம். அடியாத்தி வாக்கப்பட்ட புருஷன் கணக்கால பக்கனே கூப்பிடுற. உன்னை கட்டிக்க போறவன் நான் தானே. கட்டிக்க போறவன்றதுக்காக வாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே புள்ளைய பெத்துக்கலான்றியா? உழுததுக்கு அப்புறம் தான் விதைக்கணும் மாப்பிள. விதைச்சதுக்கு அப்புறம் உழுதா வெள்ளாம விளங்காது. ஆமா சோடியா வண்டியில போலாமா? நீ அவர் கூட போக கூடாது. அப்படித்தான் போவேன். பக்கத்துல உட்காருவே, கட்டி பிடிப்பே, ஒரசுவே, முட்டை கொடுப்பே. இல்ல மாமா. ஆமா. ஏய் வேணாண்டி, முதல்ல போய் மாரப்ப போட்டு. அது எங்களுக்கு தெரியும். நீவா மாமா? சோல நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பர்த்தா சோல நீ வாக்கப்பட போற புருஷன் கூட அவ சோடி போட்டுக்கிட்டு போற. அத பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிற. ஏக்கா ஏன் பால் ரச பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தவிர வேற எந்த பொட்டச்சியும் ஒரு கிட்டத்துல கூட நெருங்க முடியாது. இருந்தாலும் பயமாட்டே இருக்கு. ஏன்? அவதான் மாறாப்ப திறந்து போட்டுக்கிட்டு திரியறாளே. இனி அது அக்கிரமமா இருக்கு. அக்கம் பக்கத்துல பொம்பளையோட எப்படியா குடும்பம் நடத்துறது? ஒரு ஆம்பளை பொண்டாட்டியோட சீல ரவிக்க பாவடை எல்லாம் இப்படி துவைக்கிறானே. இலை ஆனது துவைச்சா என்ன தப்பு? ஆம்பளை கலப்பைய புடிச்சு விழுதா பொம்பளை விதை விதைக்கிறா. ஆம்பளை தண்ணி பாய்ச்சினா பொம்பளை களை எடுக்கிறா. ஆம்பளை காவ காத்தா பொம்பளை கருத இருக்கிறா. ஆம்பளை செய்யற அம்புட்டு வேலையில சரிபாதி பொம்பளை செய்யறப்போ பொம்பளை செய்யற வேலையில பாதி ஆம்பளை செய்யணும் இல்ல? அதான நாயா? ஆமா. என்னடி நோமா? இனிமே இந்த தெருப்பக்கம் வந்த சில்வாயை பேத்து விடும். பேத்து பொடி விட்டுக்கு. பிள்ளைகளா, எவனாவது வீட்டுல சட்டி பொட்டிய கழுவுல ராத்திரி படுக்கிறப்ப தள்ளி படுத்துக்குங்க. என்னங்க 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 நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? இது என்ன பிரமாதம்? இருவாயே, உனக்காக என் உயிரை கூட தருவேன். என்னங்க உங்களுக்காக கம்மங்குள்ள மோரை விட்டு கரைச்சு கொண்டு வந்திருக்கேன். கம கம்மன்னு வாசமா இருக்கும். குடிங்க குடிங்க. ஐயோ மூஞ்சி எல்லாம் வேர்த்திருக்கே. குடிங்க. ஏமாமா தலையை வெட்டி கறிய கொண்டு போகாம இப்படி தெருவுல தொங்க போட்டுக்கு போறிய? அவனை வெட்டி தர சொன்னா தோலை உரிச்சு விட்டு எலும்பா கொதறி கொடுப்பான். அது விளங்குமா? தலைய நல்லா தீயில போட்டு வாட்டி தண்ணியில கழுவி விட்டு தோலோட வெட்டி குழம்பு வச்சாதான் குழம்பு கமகமண்டு வாசமா இருக்கும். அப்பதான் என் மக சோலையம்மா ஆசையா திம்பா. சந்தையில இருந்து எப்ப தாய் வந்த? இப்பதான் வந்தேன். அப்படியா? மேலெல்லாம் வலிக்கும். படுத்துக்க படுத்துக்க. நம்ம காளிமுத்து மரம் இருக்க போனானா சுருட்டுக்கட்டையா கிடக்குன. ரம்பத்துக்கும் அறுபடல, ஆப்பு சம்மட்டிக்கும் அசைஞ்சு கொடுக்கல, கோடாலிக்கும் பொழக்கலன்னு நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா சரி வெட்டுக்கட்டையா கிடக்கட்டுமேனு எடுத்து வந்தேன். நம்ம ஐயாவு கவுண்ட ஆடு ஆமனுக்கு கொலைய திருவிட்டு சொறிட்டு செத்து போச்சான். அறுத்து கறி போட்டிருந்தான். தலைக்கறினா நீ ஆசையா திம்பல்ல, அதான் காத்திருந்து வாங்கியாந்த. நீ படுதாயே, ஒரு வேலையும் செய்ய வேணாம். ஒரே நிமிஷத்துல குழம்பு வச்சு களி கிண்டியாந்துடுறேன்.
அவங்க ஆத்தா இருந்திருந்தா வேலைக்கு ஒரு கஞ்சியா வக்கனையா செஞ்சு போட்டிருப்பா. நான் ஒரு வக்கத்த பைய, பிள்ளைக்கு நெல்லு கஞ்சி கூட ஊத்த முடியாம கேப்ப கிளியா கிண்டி போட்டுட்டு இருக்கிறேன். தாயே, ஒரு செம்பு தண்ணி கொண்டா. மூளைய நல்லா வறுத்துவிட்டு மத்ததெல்லாம் குழம்பு வச்சிடுறேன். காலையில கூட ஊத்தி திங்கலாம். வார தையில பிள்ளைக்கு எப்படியாவது கல்யாணத்தை மூச்சிடணும். கழுவத்தேவன் தோட்டத்து காவக்கூலி சோளத்தை வித்தா 600 ரூபாய் கிடைக்கும். பண்ணையாறு தென்னந்தோப்பு காவக்கூலி ஒரு 1500 ரூபாய். மேலக்காட்டு கள்ளைய வித்தா ஒரு 3000 ரூபாய். எப்படியாவது இழுத்து புடிச்சு இந்த பலன்ல புள்ளைக்கு ஒரு 10 ஜங்கிலி வாங்கி போட்டுடணும். என்ன தாய், பசிக்குதா? இந்தா சாப்பிடு. ஐயோ, பொசிக்கிருச்சா? இந்த தண்ணிய குடி. ஏன் தாய் அழுகுற? உங்க ஆத்தாள நினைச்சுக்கிட்டியா? இல்லையா, குழம்பு ரொம்ப உரப்பா இருக்கு. ஆமா, நீ பசியோட இருந்தியா? அவசரத்துல மிளகா வத்தலுக்கு பதில் மிளகா பழத்தை வச்சு அரைச்சிட்ட. நான் ஒரு கேணியா இருந்தாலும் ஐயாவுக்காக சாப்பிடு தாயி. உறங்கு, நல்லா உறங்கு. என்ன இந்த நேரத்துல? கேப்பக்களி தலைக்கறி குழம்பு எனக்கு வேணாம். நீயே கையில எடுத்து கொடுத்தா நான் திங்கிறேன். தொடக்கூடாது, சிரிக்க கூடாது, கிட்டத்துல வந்து நிக்க கூடாது, அப்புறம் கட்டிக்க போறோன்றதுக்கு என்ன அர்த்தமா? இங்க பாரு, சின்ன பிள்ளையில இருந்தே நாம 2 பேரும் ஒன்னா பழகிருக்கோம்ல. நீயும் நானும் புருஷன் பஞ்சாதி ஆக போறோம் இந்த ஊருக்கே தெரியும்ல. துறையா தள்ளி தள்ளி நிக்கிற. நம்ம தோட்டத்துக்கு அறுதிருந்தாலும் விளைஞ்சதுக்கு அப்புறம் தானே அறுக்கிறோம். அத மாதிரி தானே இதுவும். நீயே சொல்லு, என் மேல இருக்கிற ஆசையில தானே இம்புட்டு இருட்டு வேலையில என்னை தேடி வந்திருக்க. ஒண்ணு நீயே எடுத்து கொடு, இல்ல திருப்பி எடுத்துட்டு போ. இது ஆனந்த கண்ணீர். ஆமா, மத்தவங்க குழம்பு வச்சா வேற மாதிரி இருக்கு, நீ குழம்பு வச்சா மட்டும் இனிக்குதே. உன் கையோட மகிமையா? இந்த சமையல நான் நிரந்தரமா எப்ப சாப்பிட போறனோ அப்ப நீ எங்க அப்பனத்தையும் கட்டிக்கிறணும். ஏன்? குழம்பு வச்சது எங்க அப்பந்தே. உங்க அப்பனா? ஐயோ, உரைக்குதே குழம்பா இது, நாக்கெல்லாம் எரியுதே. ஐயோ, என்னடா என்னாச்சா? என்னாச்சு? ஏன் சத்தம் போட்ட? களவான போய் வந்தானா? என்ன ஆச்சு? என்னமோ புது மாதிரியான வாசனை வருதே. தூக்கு தட்டி. இதா நீ தானே கொண்டு வந்த? நான் கொண்டு வந்தனா? ஆமா ஆமா, கேப்பக்களியும் தலைக்கறி குழம்பும். தலைக்கறி குழம்பு நான் வைக்கலையே, அது எப்படி இங்க வந்துச்சு? ஐயோ, அதுல உட்காரதா உடச்சு வச்சு. ஏண்டி கண்ணுக்கு, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர போறவ, எந்த நேரம் வரதுக்கு பவர் இருக்கு, ரைட் இருக்கு, அப்புறம் எதுக்காக கிடந்து ஒளிகிறவோ? வெக்கமா இருந்துச்சத்த.
ஐயா யாரோ கதவு தட்டுறாங்க. ஐயா பகல்லாம் மம்முட்டி புடிச்சு வேலை பார்த்தனா மேலெல்லாம் வலிச்சிச்சு. அதான் சாராயம் குடிச்சேன். இம்புட்டூண்டு சாராயம் தான் குடிச்சேன். வெளியே போய் படியா. இம்புட்டூண்டு சாராயத்துக்கே வா. சாராயத்து மேல சத்தியமா சொல்றேன் தாயி, இனிமே நான் குடிக்க மாட்டேன். இனிமே குடிக்க மாட்டேன் தாயி. தாயி கதவு துற தாயி. துறக்க மாட்டியா? போ. என் மக என்ன வெளியே தள்ளி கதவை சாத்தி விட்டா. மரியாதைய கதவை திறந்து என்ன உள்ள விட சொல்லு. இல்ல எனக்கு சாராயத்துக்கு காசு கொடு. காசு களவாணி பைய எதுக்குடா திண்ணையில வந்து படுத்த? இன்னைக்கு பூரா நீ உறங்க கூடாது. நான் போய் பக்கத்து வீட்டுக்காரன் எழுப்பிட்டு வந்துடுறேன். இருறா. ஐயா இடைவெளியில எந்திரிச்சிடாதரா ஐயா. முருகேசனும் தூங்கிட்டான், கிருஷ்ணவேணியும் தூங்கிட்டா, இவனும் தூங்கிட்டான். எப்பா அப்பனு கொஞ்சம் இடம் விடுறாமாவன. வடிவு வடிவு என்ன மச்சான்? ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை எல்லாம் தூங்க வச்சுட்டேன். இனிமே நமக்கு தொந்தரவே இருக்காது. வா பிள்ளை. என்ன சோடிய வந்து நிக்கிறான்? இலை எனக்கு சாராயம் குடிக்க காசு கொடு. ஆமா இப்ப அதே ரொம்ப முக்கியமாக்கும். மாமா 15 நாளைக்கு பிறகு இன்னைக்கு தான் என் சம்சாரத்தோட சந்தோஷமா இருக்க போறேன். ஐயோ ஐயோ